முன்னாலே உரையாற்றிய அன்பு சகோதரர் சத்யா வேலுமுருகன் மற்றும் ஜின்னா அவர்களே, அன்பு சகோதரர் குருசாமி அவர்களே, இங்கே தங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஒருவருக்கொருவர் எண்ணங்களை சிந்தனைகளை பரிமாற்றிக் கொள்வதற்காக வந்து காத்துக் கொண்டிருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்கள் அனைவருக்கும் நிகழ்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உரையாட, உறவாட, நமது உறவினை புதுப்பித்துக் கொள்ள இந்த வாய்ப்பினை கொடுத்தமைக்காக அன்பு சகோதரர் லோகநாதன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கருத்தினை உங்கள் மத்தியிலே வைக்கின்றேன். ஏறத்தாழ 1971ஆம் ஆண்டிலிருந்து ஏறத்தாழ இந்த 52 காலமாக நானும் குருசாமி சகோதரர் வழக்கறிஞர் குருசாமி அவர்களும் ஒரே பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரியிலே படிக்கும் போதும் சரி, அல்லது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, ஒரே பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கடந்த 20 ஆண்டு காலத்திற்கு மேலாக நான் வழக்கறிஞர் துறையிலே பயணிக்க தொடர்ந்து வந்தேன். அவர் சமுதாய சீர்திருத்தத்திலே வந்து கொண்டிருக்கிறார். இந்த 6 மாத காலமாக இந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்று என்னை வற்புறுத்தி கேட்டதன் இடையாக இன்றைக்கு அவருடன் நான் சேர்ந்து வந்திருக்கிறேன். இதில் இங்கே கூட்டியிருக்கிறவர்களை காட்டிலும் எனக்கு மிக மிக குறைவாகத்தான் இந்த கருத்தை எனக்கு தெரியும். நிறைய கற்றுக்கொண்டேன். சகோதரர் வேலுமுருகன் அவர்களும் சகோதரர் ஜின்னா அவர்களும் சொல்லும் பொழுது ஏராளமான கருத்துக்களை நான் தெரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டேன், உணர்ந்து கொண்டேன். நீர் என்றால் என்ன, அவருடைய முக்கியத்துவம் என்ன என்று இங்கே கூடியவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம். இந்து மதத்திலே 3 கடவுள்களை சொல்வார்கள்: பிரம்மா, சிவன், விஷ்ணு. அவர் பிரம்மாவை பற்றி நமக்கு ஜாஸ்தியா தெரியாது, அதில் வரலாறு கிடையாது, எதுவும் வராது. சிவனை பற்றியும் விஷ்ணுவை பற்றியும் நிறைய படிச்சிருக்கோம். இந்த நீருக்கும் அந்த பகவான் 2 பேருக்கும் தொடர்பு இருக்கிறது. மோமதியர்களும் சித்தரும் தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம். எனக்கு குர்ஆன் நான் லேசாக படித்திருக்கிறேன், பைபிள் ஓரளவுக்கு நான் படித்திருக்கிறேன் என்று சொன்னாலும் நான் முழுமையாக குர்ஆனையும் பைபிளை நான் படித்து தெரிந்தவன் அல்ல, ஓரளவுக்கு தெரிந்தவன். ஆனால் பகவத்கீதையும் கம்பராமாயணத்தையும் வால்மீகி ராமாயணத்தையும் பாரதத்தையும் நான் முழுமையாக படித்தவன், தெரிந்தவன். அதன் அடிப்படையில் தான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். நீர் இதனுடைய முக்கியத்துவம் என்பதை என்ன என்பதை அந்த 2 பெரும் கடவுள்கள், சிவனாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும், அதில் there is no difference between that. சிவனை காட்டும் போது அவர் தலையிலிருந்து கங்கை வெளியே வரும். அதுக்காகத்தான் சொல்ல வரேன். ஆக ஒரு மதத்தினர், அந்த மதத்தை சார்ந்தவர்கள் வழிபடுகின்ற, கும்பிடுகின்ற, வணங்குகின்ற அந்த தெய்வத்தின் தலையிலே இருந்தே நீர் வருகிறது. அதே மாதிரி விஷ்ணு, அவரை பாருங்க, பால் கடல், கடல்ல பள்ளி கொண்டு இருக்கிறான். அது கடல். கடல் தண்ணி, தண்ணி மேல பாம்பு வந்து பாம்பு மேல அவர் படுத்திருப்பார். ஆக அந்த 2 தெய்வங்களை நீரினுடைய முக்கியத்தை இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த தங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒருவர் தலையிலிருந்து தண்ணீர் வைக்கிறது, இன்னொன்று தண்ணியிலே படுத்திருக்காரு சொன்னால் அந்த நீரினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு காப்பாற்றி தர வேண்டும், அந்த நீரை கிடைப்பதற்கு எந்த அளவுக்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும், அந்த கிடைத்த நீரை இந்த அளவுக்கு நாம் சேமித்து வைக்க வேண்டும், அதை பயன்பாட்டுக்கு உருவாக்க வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும், தெரிய வேண்டும், உணர வேண்டும். அந்த செயல்பாட்டை நாம் செய்து காட்ட வேண்டும். அதனால்தான் இப்போது சொன்னார்கள் ஜினாவர்கள், விவசாயம் என்பது பாண்டி நாட்டு விவசாயம் என்று சொல்லி, மாடு வெட்டி போரடித்தால் மாடாது சென்று ஆடை வெட்டி போரடித்த அழகான தென்மாமதுரை, அப்படி ஒரு மொழி அங்கே வாழ்ந்தது. அங்கே நடந்ததெல்லாம் என்ன? கம்மாய் பாசனம், மோட்டார் கிடையாது, கம்மாய் பாசனம். அப்படி
இல்லைன்னா இந்த ஏற்ற அறிவாங்க ஆற்றுல தனியார் பாக்கெட் அது இதுதான் பாண்டி நாட்டு விவசாயம். இங்கே காவிரி விவசாயம். இன்றைக்கு நிதி அந்த நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. நான் உங்க அளவுக்கு இந்த இஷ்யூல எனக்கு ஞானம் இல்லை என்று சொன்னாலும் இந்த விவகாரம் சம்பந்தமாக சட்ட ரீதியாக எந்த விதமான நடவடிக்கையை நான் நீதிமன்றத்தின் மூலமாக எடுக்க முடியுமோ அதை எடுத்து தருவேன் இலவசமாக என்பது. அதற்கு உறுதுணையாக எனக்கு பக்கபலமாக எனக்கு துணையாக எனக்கு அறிவு சொல்லக்கூடிய ஆசானாக குருவாக குருசாமியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை தமிழ்நாட்டில் உதாரணத்துடைய யார் தப்பா நினைக்க வேணாம். 40,000 கேள்விகள் இருந்ததாக கணக்கு. சென்னையில் மட்டும் வருஷம் வெள்ளம் வருது, இலவசம் கொடுக்குறாங்க, அந்த வெள்ளத்தை நிவாரணம் கொடுக்குறாங்க. பல கட்சிக்காரர்கள் அல்லது பல பொதுவுடைமை அவங்க உதவி கொடுக்குறாங்க. வெள்ளம் வருவதை தடுப்பதற்கு நம்மளால் முடியாது. ஆனால் வெள்ளம் வந்ததை காப்பாற்றுவதற்கோ சேமிப்பதற்கோ அல்லது வழிவகை செய்வதற்கோ நமக்கு அறிவு இருக்கிறது, நமக்கு புத்திசாலித்தனம் இருக்கிறது. ஆனால் அதை நாம் செய்கிறோமா என்பது ஏறத்தாழ எனக்கு தெரிய சென்னை மாநகரில் அதை சுற்றிலும் ஒரு ரஃப் கணக்கு தப்பா கூட சொல்லலாம் 140 ஏரிகள் குளங்கள் இருந்ததாக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நல்ல கணக்கு 140 ஏரிகள். இன்னைக்கு ஏரிகள் 20 கூட இல்லை. அதுக்கு என்ன காரணம்? ஆக்கிரமிப்பு என்பது அல்ல, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அரசாங்கமே அந்த ஏரிகளை அடங்கல் கிராம அடங்கல் வருங்க, அதுல விளைநிலமற்ற பகுதி அல்லது பயனற்ற ஏரிகள் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட்டிங்க மாத்தி கொடுத்து இலவச வீடுகள் அல்லது எனக்கு வேண்டிய ஆள் 5 ஏக்கர் எடுத்துக்க, 10 சென்ட் எடுத்துக்க, இப்படி அரசியல் லாபத்திற்காகவோ அல்லது சுய லாபத்திற்காகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு எண்ணத்திற்காகவோ அரசாங்க ஏரிகளை அந்த ஹெட்டிங்க மாற்றி அவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டதனுடைய அடிப்படையைத்தான் இன்றைக்கு சென்னையில் பெய்யக்கூடிய வெள்ளத்தை அங்கே தடுக்க முடியாமல் வீதிகளில் ஓடி சீரழிந்து கொண்டிருக்கிறார் மக்கள். இது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. 40,000 ஏரிகள். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், இது ஒரு பார்ட். அடுத்தாப்புல தமிழ்நாட்டில் இப்ப இருக்கக்கூடிய சர்க்கார், எந்த சர்க்கார் கட்சியை ரீதியாக பேச வரல, சொல்ல விரும்பல, பல இடங்களில் அரசாங்க அலுவலர்கள் டவுனுக்குள்ள இருக்கு. அது இடம் பத்தல இல்ல, அங்கே போயிட்டு வர்றதுக்கோ அது கன்வீனியன்ட் இல்லைங்கிறதுனால பல அரசாங்க கட்டடங்கள் அரசு குளங்களில் கம்மாய்களில் கட்டப்பட்டுள்ளன, கட்டப்படுவதற்கு வேண்டுதல் டெண்டர் விடப்பட்டிருக்கின்றன. ஆக குளங்கள், ஏரிகள், விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய ஏரிகள், தண்ணீர் தேக்கக்கூடிய அந்த இடங்கள் இன்றைக்கு வேறு விதமாக மாற்றப்பட்டு அரசாங்கத்தினுடைய சொத்துக்களாக அரசாங்கத்தினுடைய கட்டணமாக மாறுவதால் நீரை சேமிப்பதற்கு உண்டான சூழ்நிலை இல்லாத நிலை ஏற்படுகிறது. நீரை சேமிப்பதற்கு உண்டான நிலை ஏற்படுகின்ற பொழுது நிலத்தடி நேரங்கள் தான். உதாரணத்துக்கு சொல்றேன், யார் தப்பா நினைக்காதீங்க. மதுரையில ஹைகோர்ட் இருக்கு, உலகநேரி கும்பாய்க்குள்ள தான் கட்டிருக்கோம். நானும் அதை போய் பார்க்கலாம். அப்ப எல்லாம் இந்த அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கு, அது கம்பாயில இருக்கு. மதுரையில லா காலேஜ், சேல் டாக்ஸ் ஆபீஸ், உலக தமிழ் சங்கம், சமுத்திர மைதானம், இது பூரா கம்பாய்க்குள்ள தான் இருக்கு. ஆக இதெல்லாம் எப்ப நம்ம பார்க்கணும்? இது மாதிரி பல இடங்களில் இருக்கக்கூடிய கம்மாய்கள் அல்லது நீர்த்தேக்கங்கள் அல்லது குளங்கள், இதைத்தான்
இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க ஆதரிப்பு என்று சொல்ல மாட்டேன், அதை அரசாங்கம் அடங்கல்ல கிராம கணக்குகள்ல அந்த நிலத்தினுடைய வகையை மாற்றி அரசாங்க கட்டணம் கட்டுவதால் அதனுடைய இன்னைக்கு கட்டணத்தை பார்த்தோம்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும், அதனுடைய பாதிப்பு அடுத்த சமுதாயத்திற்கு அடுத்த வாரிசுகளுக்கு வரும் என்பதை நாம் மறந்துவிட்டோம். அடுத்த கட்டம் எத்தனை புறம்போக்கு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். வாய்க்கா வரும் மதுரையில எத்தனையோ பெரிய நிறுவனங்கள், நான் மதுரையை தான் சொல்ல முடியாது, மித்தவர்கள் ஜாஸ்தியா சுற்றி பார்த்ததில்லை, பல கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட தனியார் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா 100 அடி நிலத்துக்கு வாங்கியிருக்கான். அந்த கட்டடத்தை கட்டி பார்த்தீங்கன்னா 150 அடி நிலம் இருக்கும். வெளியே இருந்து பார்த்தா 50 அடி ஆக்கிரமிப்பு இருக்கும். அது என்ன வாய்க்காய், கம்மாய், சாக்கடை, அதுல பாதி இடம் இருக்கும். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அதுக்கு எதிர்த்தாப்பா பாருங்க பெரிய கால சாக்கடை போகும். அந்த சாக்கடை மேலதான் நம்ம கால வச்சு நடந்து போயிட்டு இருக்கோம். ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கோம். அந்த ஆக்கிரமிப்பு பண்றதுனால சாக்கடை அடப்படுகிறது, அது தண்ணி போட முடியாம இதாகுது. மழை பெஞ்சா அந்த தண்ணி ரோட்டுக்கு வருது. அதனால என்ன ஆகுது, தண்ணி வந்துட்டு போறாங்கன்னா அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த தண்ணி தேங்குவதால் கொசு அதிகமாகிறது, விஷப்பூச்சிகள் அதிகமாகின்றன. அது ஒரு சில நேரத்தில் கடிக்குது. எங்களை மாதிரி ரத்தம் இல்லாதவர்களுக்கு நோயா மாறுது. ஆக அவருடைய கஷ்டங்கள் பாரு. ஆக இனிமேல் நீங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் என்பது ஒரு மாதிரி இந்த நிதிநிலையை காப்பாற்றுவதற்கு இதனுடைய ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்தில் கம்மாய்கள், நிலங்கள், நீர்கள், குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை பூரா 1950 என்ன கிடக்குச்சு, இப்ப என்ன இருக்கு, அந்த பூரா என்னென்ன கட்டப்பட்டிருக்கு அதை பூரா எடுக்க வேண்டும் என்று சொல்லி விவசாயிகளுடைய மத்தியில் ஒரு தீர்மானத்தை போட்டு அரசாங்கத்திடம் பெற்று தேவைப்பட்டால் நீதிமன்றத்தை நாம் நாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதற்காக சொல்கிறேன். அதே மாதிரி இப்ப ரியல் எஸ்டேட் அந்த துறை அதிகமாயிடுச்சு. ஒரு கிராமத்துல 100 ஏக்கர் விளைநிலம் இருக்கும். 3 வருஷம் அதை வாங்கிக்கலாம். சென்ட் 100 ரூபாய்க்கு, 200 ரூபாய்க்கு, 500 ரூபாய்க்கு வாங்கிறது. விளைநிலம் போட்டு நஞ்சை அல்லது புஞ்சை 3 வருஷம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டத்தின் பிரகாரம் அதுல எதுவுமே விவசாயம் பண்ணாம இருந்தா தண்டனை பண்ணிடுவான் என்று மழைகளாக பிடிக்கப்படலாம். ஒரு சென்ட் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். 3 வருஷம் விளையாம போட்டு ஹெட்டிங்க மாத்தி ஒரு சென்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு இருப்பான். அதை தடுத்தாக வேண்டும் என்பதை இந்த வட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறார். அதனால்தான விளைநிலங்கள் பாதிக்கப்படுது. விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டால் விளைச்சல் பாதிக்கப்படுது. அதனால விவசாயிகள், சாதாரண மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு சென்ட் 100 ரூபாய்க்கு வித்துறான், அது 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கும் போது அவனுக்கு எவ்வளவு பத்து சொல்றோம். ஆக இந்த மாதிரி இடர்பாடுகளை சட்டத்தின் ரீதியாக திறப்பதற்கு நானும் சகோதரர் குருசாமி அவர்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறோம் தெரிவித்து, அடுத்தாப்புல இன்னொரு சங்கதி சகோதரர் வேல்முருகன் அவர்கள் சொன்னார். 1984க்கு பின்பு தமிழக சர்க்காரில் நீர் நிலைகளை குறித்த கொள்கை எதுவும் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 3500 கோடி ரூபாய் அந்த துறைக்கு ஒதுக்கப்படுகிறது. அதை ஒரு வழிவகை வைக்க வேண்டும் என்பதற்கு பில் பொதுநல மனு தமிழ்நாட்டினுடைய சர்க்காரிடம் நீதிமன்றத்தின் மூலமாக தமிழக கிராம நீர் வளத்திற்கு எந்த கொள்கை வைத்துள்ளீர்கள், கொள்கை வைக்கப்பட்டுள்ளதா, ஒண்ணு வைக்கப்பட்டிருந்தால் அந்த கொள்கை என்ன, அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கீங்களா, இம்ப்ளிமெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் கைட்லைன்ஸ் கிடையாது. அதை கொண்டு வருவதற்கு சட்ட ரீதியாக நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்று சொல்லிக்கொண்டு
கொண்டு கர்நாடகத்தில் மரங்கள் அழிக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வருவது பாதிக்கப்படுகிறது. அதனால தேவைப்பட்டால் உங்கள் அனைவருடைய அனுமதியோடு கர்நாடக மாநிலத்தில் அது நமக்கு உரிமை இல்லை என்று சொன்னாலும் even though we have no right at all, we are the users. அங்கே மரத்தை நடக்கூடாதுன்னு சொல்றது நமக்கு வெட்டக்கூடாதுன்னு சொல்றது நமக்கு ரைட் இல்லைனாலும் அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்கிறது. இந்த பாதிப்புனால் நாங்கள் இதை செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கு ஒரு பிரிவிலேஜ் ப்ரொவிஷன்ல வழங்கப்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தெரிவித்து இந்த நீர்நிலைகளை காப்போம், நதிகளை காப்போம், நீரை பெருக்குவோம், வாழ்க வளமுடன் சொல்லி நீரை காத்து ஊரை காப்போம் சார் சொன்ன மாதிரி ஆற்றை காத்து நாட்டை காப்போம் என்று சொல்லி நாட்டை காப்போம். நாடு காத்தா சோறு சாப்பிட முடியும். காப்போம், சோற்றையும் காப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து